பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்ற வசனத்தின்படியே இந்த கரத்தினாலே நன்மை பெற்றுக் கொண்ட ஜனங்கள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகளுக்காக, கொண்டு வந்திருக்கிற பொருள் காணிக்கைகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இவர்கள் மீது கர்த்தர் பிரியம் வைத்து இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. எங்களையே அர்ப்பணிக்கும் முகமாக நாங்கள் படைத்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலைதோறும் இருதயம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் நினைச்சுக்கோங்க, வசனம் இரு கருப்புள்ள பட்டை. வசனம் இரு கருப்புள்ள பட்டை அப்படின்னு அர்த்தம். இங்க போனால் வெட்டும், இங்க போனால் என்ன செய்யும்? வெட்டும். இல்லையா? அதனால வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கும். யாரெல்லாம் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆவியானவர் போதுமானவராக இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த சத்தம் வரையுத. அல்லேலூயா. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஒன்றை மாற்றம் நீங்க நினைத்துக்கோங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற காலம்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் வராது. சரிதானா? எப்போ சுனாமி வந்ததோ அப்போ பூமியின் அடுக்கு என்ன செஞ்சிருச்சு? கொஞ்சம் விலகிருச்சு. அதனால நீங்க காலங்களை பார்ப்பீர்கள் என்றால் நமக்கு டிசம்பர் வரைக்கும் நல்ல குளிர் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா எப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு? நேரத்துல இருந்து தான் ரொம்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. இல்லையா? அதனால ஒரு 1 மந்த், ஒரு மாசம் நீங்க விதைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உழுகிறவர்களா இருந்தாலும் சரி, பண்படுத்துகிறவர்களா இருந்தாலும் சரி, இனி வரும் காலங்களிலே நீங்கள் எப்படியும் ஒரு மாசத்துக்கு என்ன செஞ்சிடணும்? முந்திடணும். இல்லையா? நீங்க நல்லா பாப்பீங்கன்னா நமக்கு ஆரம்பத்துல ஒரு மழை பெஞ்சிருக்கும். நீங்க யோசிக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பெய்தது இல்லையா? அப்பவுமே நிலத்தை எல்லாம் பண்படுத்தி ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தால் நாம சரியான ஒரு விளைச்சலை என்ன செஞ்சிருப்போம்? எடுத்திருப்போம். நாம என்ன நினைச்சிட்டோம்? குழம்பு இருக்கட்டும், குழம்பு பெருகின பிறகு நம்ம என்ன செய்யலாம்? விதைக்கலாம். இல்லையா? இது உழுகிறவன் மேகத்தை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இல்லையா? மேகத்தை பார்த்தா என்ன செய்ய மாட்டானா? உழமாட்டான் அப்படின்னு வசனம் நினைச்சது இருக்கு. அதனால இனி வரும் காலங்களிலே ஆண்டவர் ஒரு மழையை கொடுத்துட்டாலே நீங்கள் நிலத்தை என்ன செஞ்சிடணும்? பண்படுத்திடணும். இல்லையா? ஆனா இங்கே வேதம் எரேமியா தீர்க்கனை கொண்டு சொல்லுகின்ற பொழுது உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். குறிப்பாக நாம் உலக பிரகாரமாக நான் என்னுடைய நிலத்தில் விதைக்கின்ற பொழுது அது தரிசு நிலமாய் காணப்பட்டால் அதுல நிறைய முட்கள் என்ன செய்யும்? இருக்கும். அதாவது வேண்டாத காரியங்கள் முளைத்திருக்கும். இல்லையா? அதெல்லாம் நம்ம உழவு போட்டு எல்லாம் சுத்தப்படுத்தி நிலத்தை பண்படுத்தின பிறகுதான் நம்ம என்ன செய்வோம்? விதைக்கவே ஆரம்பிப்போம். இல்லையா? நிறைய இடத்துல நம்ம ஒருவேளை நாற்றாங்கால் போட்டு வயலில் நடுவதற்கு முன்பதாக நாற்றாங்கால் போட்டு அந்த நாற்றை பிடிக்குதான் என்ன செய்வோம்? நட்டுவோம். நான் நேற்று கேட்டேன், நாங்களாம் விதைச்சிருவோம் ஐயா, நாங்களாம் என்ன செஞ்சிருவோம்? விதைச்சிருவோம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குன்னா, நம்ம ஆயத்தப்படாததுனால நம்ம கடைசி நேரத்தில் என்ன செய்யறோம்? விதைக்கிறோம். அது எவ்வளவு பலன் கிடைக்கும் நமக்கு தெரியாது. இல்லையா? ஆனா இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு
விவசாய பெருங்குடி மக்களும் நிலத்தை பண்படுத்தாமல் விதைக்க போவது இல்லை, இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 ரோடுக்கு 2 பக்கத்துல என்னெல்லாமும் முளைச்சு கிடந்துச்சு. ஆனா மழை பெய்த உடனே சிலர் நிலத்தை பண்படுத்தின உடனே அந்த மண் வாசனை இருக்கு பாத்தீங்களா, அதே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அப்படி வாக்கிங் போகும்போது அந்த பகுதியை பார்க்கும்போது ரொம்ப அந்த மணலை பார்க்கும் போதே ஒரு சிறப்பான ஒரு எண்ணம் நமக்குள்ளே என்ன செய்கிறது, உண்டாகிறது. எனவே நான் பயிரிடுவதற்கு முன்பதாக நிலத்தை ஆயத்தப்படுத்துவது அல்லது நிலத்தை பண்படுத்துவது நம்முடைய வழக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய இருதயமாகிய நிலத்தை நாம் என்ன செய்யணுமா, பண்படுத்த வேண்டுமா? ஏற்கனவே ஆரம்பத்திலே நாம் சொல்லப்பட்டபடி இந்த இருதயம் மகா கேடுள்ளதும் துருக்குள்ளதுமாய் இருக்கிறது. இந்த இருதயத்துக்குள்ள அநேக காரியங்கள் என்ன செய்யுமா, இருந்துகிட்டே இருக்குமா. இந்த இருதயத்தை நான் பண்படுத்தினால் அல்லது என்னுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்பட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் நம்முடைய பிள்ளைகள் அழகாய் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் என்று சொன்னார்கள். நல்ல மனிதனுடைய இருதயம் நல்ல பொக்கிஷத்தால் நிரம்பி இருக்கும். கெட்ட மனிதனுடைய இருதயம் கெட்ட பொக்கிஷத்தால் என்ன செய்யுமா, நிரம்பி இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாய் நான் அல்லது என்னுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். இந்த இருதயத்திலே ஒருவேளை வேண்டாத காரியங்களை நாம் என்ன செய்யணுமா, அகற்றி போட வேண்டும். சண்டே ஸ்கூலுக்கு போயிருப்பீங்கன்னா சிறு பிள்ளையாய் இருக்கும் போது ஒரு படத்தை தூக்கி காட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த படத்துல ஆமை, தவளை, ஓணான், பாம்பு, பல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாங்க, அதுல இருக்கும் இல்லையா? இப்ப அப்படிலாம் காட்டுறாங்களான்னு தெரியல, ஆனா நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை அந்த இருதயத்திற்குள்ள பலவிதமான காரியங்கள் என்ன செய்கிறது, நிரம்பி இருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இருதயத்தின் நினைவினால் அவன் வாய் பேசும் என்று வசனம் சொல்லுகிறது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதான் வாயில என்ன செய்யுமா, வெளிப்படுமா என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். இங்கே the fallow or barren land, தரிசு நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை என்ன செய்யலாம், குறிக்கிறதா? நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு பகல் பூராமும் நிறைய பேசிருப்பீங்க, நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. வேலை இல்லாம ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு என்ன செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கீங்களோ? சிலர் சிரிக்கீங்க இல்லையா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நாம பகல் பூராவும் சில காரியங்களை பேசியிருப்போம். ஆனால் நாம் பேசின காரியங்கள் கர்த்தருக்கேற்ற காரியங்களாய் காணப்பட்டால் என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்கி இருக்கிறது என்று அர்த்தமா? ஆமென், அல்லேலூயா. இல்லையா? என்னுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும், இருதயத்துக்குள்ள வசனம் இருந்தா வசனம் என்ன செய்யுமா, வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே என்ன செய்யுமா, இருக்குமா. நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது the fallow land represents to the hearts of unopened. தரிசு நிலம் என்பது தேவனுடைய வார்த்தைக்காக திறக்காத ஒரு இருதயத்தை என்ன செய்யலாம், குறிக்கிறதா? ஆகா, மீண்டும் வந்துட்டீங்களா? அப்படி அப்படி ஆங்கிலத்துல எழுதி வச்சிருக்கிறேன், சரிதானா? The fallow land represents to the heart of unopened to the word of God. வசனத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த இருதய வசனத்தை என்ன செய்யணும், ஏத்துக்கிடாது. அதாவது இதை திறக்கவே திறக்காது. சிலர் பூட்டியே என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. நான் இப்படித்தான். போன வாரம் என்ன நாம தியானித்தோம்,
சென்ற வாரம் ஆமா ஒரு தம்பி நல்ல ஒரு வாக்கு தத்துவத்துல பேசினார் இல்லையா, நிக்சன் தங்கராஜ் இல்லையா? ஆமா, அவர் பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா இல்லையா? மறந்துடாம அவனுக்கு என்ன செய்யுங்க, ஜெபம். தினம் ஜெபம். இங்க வந்துட்டு போன எல்லா ஊழியருக்கு என்ன செய்யணும், ஜெபம். இருமாப்புள்ள இருதயம் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் என்ன செய்யணும், தியானித்தோம். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கர்த்தருக்கென்று ஒருவேளை அது பண்படுத்தப்படாவிட்டால் ஆண்டவருடைய வசனத்துக்கு உங்க இருதயம் என்ன செய்யலாம், திறக்காதான். நீங்க எங்கதான் உட்கார்ந்துருப்பீங்க, நீங்க எங்கதான் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க ஒரு கூட்டத்துல. நான் மனசுல நினைச்சேன், இவங்க எந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். இங்க இருக்கீங்களான்னு தெரியல. சாப்பிட்டுக்கிட்டு போய் சொன்னாங்க, எங்க ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஐயா சொன்னார், ஐயா உங்க பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆனா இவங்க பிரசங்கம் நல்லா இருக்கு இல்லையா? நம்ம மார்க் போட்டுக்கிட்டே இருக்கோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. வார்த்தை என்னோடு கூட என்ன இடைப்பட்டது, வார்த்தை எனக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணுமா, இருக்க வேண்டுமா? இன்னும் மதிப்பெண் போட்டுக்கிட்டே இருந்தா இருக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் மதிப்பெண் என்ன செய்ய வேண்டியதான், போட வேண்டியதான் இல்லையா? வேதத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம், ஒருவேளை நம்முடைய இருதயம் அது பண்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே விதை விதைக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. விதை விதைக்கிறவன் வழி அருகே விதைத்தானா? எங்க விதைச்சான்? வழி அருகே விதைத்தானா? ஆனால் பறவைகள் வந்து அந்த வசனத்தை அந்த விதையெல்லாம் என்ன செஞ்சிருச்சான், பொறுக்கிட்டு போயிட்டான். இப்ப விதைக்கிறவங்க மேல தப்பா, கேட்கிறவங்க மேல தப்பாங்கிறதுல நமக்கு என்ன செய்ய தெரிய மாட்டேங்குது இல்லையா? சிலருடைய இதயம் எப்படி இருக்குது அப்படின்னா, வழி அருகே காணப்பட்ட நிலம் போல இருக்கிறது. அதான் ஆயத்தம் இல்லாத இருதயம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சோமுனிட்டு என்ன செய்ய வாங்க, சோமுனாம இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சொல்லப்படுகிற வார்த்தை வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையாக காணப்படும். அதை பறவைகள் வந்து என்ன செய்யணுமா, பொறுக்கிட்டு போயிருமா இல்லையா? அதனாலதான் நிறைய பேருக்கு சர்ச்சுக்குள்ள வசனத்தை கேட்கிறோம், சர்ச்சு வாசலை விட்டு வெளியே போனோன்னு என்ன பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு நம்மளே என்ன செய்யறோம், கேட்டுக்கிட்டே என்ன செய்யறோம் இருக்கிறோம். காரணம், ஆயத்தம் இல்லாத ஒரு நிலம், ஆயத்தம் இல்லாத ஒரு இருதயம், ஆயத்தம் இல்லாதபடியினாலே வார்த்தை அங்கே என்ன செய்ய மாட்டேங்க, போக மாட்டேங்க. யாரு பிறக்கிறதா? சாத்தான், சத்துருவாகிய பிசாசானவன் உங்களை விட ரொம்ப கீனா இருக்கிறானா? உங்களை குறித்து கீன் இன்ட்ரெஸ்ட் கூட நான் சொல்லலாம். உங்களை குறித்து அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறான். என்ன அப்படின்னா, வசனம் உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வைரல் உடனே என்ன செஞ்சிடணும், ஒடிங்கிடணும் இல்லையா? வழி அருகே விதைக்கப்பட்ட வசனம். அடுத்தபடியாக அங்கே சொல்லப்பட்டுள்ளது, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட வசனம். பாறையான நிலத்துல விதைக்கப்பட்ட வசனம். இவங்க நல்லா கேட்கிறாங்க, கேட்டு கொஞ்ச தூரம் என்ன செய்றாங்க, ஓடி வராங்க, கொஞ்ச தூரம் வளர்றாங்க. உலக கவலை நெருக்கின பின்பு அப்படியே கருகி என்ன செய்யறாங்கன்னா போயிருந்தாங்க இல்லையா? ஒருவேளை முட்கள் நெருக்கின உடனே அது பலனற்று என்ன செய்கிறது, போகிறது என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே இன்னும் விதைக்கிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, நல்ல நிலத்தில் விதைத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க நல்ல நிலமா கெட்ட நிலமா? நான் வசனத்தை விதைக்கிறவன், விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். காதுள்ளவர்கள் கேட்க கிடவர்கள். இன்றைக்கு ஒரு சபை ஊழியர் வந்திருந்தார், திருநெல்வேலி டயசிஸ்ல வந்து. அவர் இப்படி பேசிக்கிட்டே இருந்தார்,
என்ன சொன்னாருன்னா, ஐயா முன்னாடி மாதிரிலாம் இல்லையா, இப்ப கரெக்டா 1 hourல சர்வீஸ் நினைச்சாங்க முடிக்க சொல்றாங்க. 1 மணி நேரம் திருவிருந்துனா 1.5 மணி நேரம், அதுக்குள்ள சர்வீஸ் அடிக்கணும் முடிக்கணும். ஆனா ஜனங்களை பார்த்தா ஆவியில நிறையறதும் அல்லேலூயா சொல்றதும் குதிக்கிறதும் எல்லாமே எங்க சர்ச்சில் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவங்க சர்ச்சில் நீங்க கவலைப்படாது, அவங்க சர்ச்சில் எல்லாம் இருக்குது. அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷைலாம் பேசுவாங்க. ஆனா 1.5 மணி நேரத்துல என்ன செய்யணும் முடிக்கணும். இல்லாட்ட என்ன செஞ்சுறாங்க, முறுமுறுத்து விடுவார்கள், முறுமுறுத்து விடுவார்கள். அதே ஆட்கள் இன்னொரு இடத்துல போய் காலை முதல் மாலை வரைக்கும் என்ன செய்யறாங்க, சத்தம் கட்டாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. சத்தம் கட்டாம என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்காங்க இல்லையா. அவங்ககிட்ட சொன்னேன், நம்ம எவ்வளவுதான் வார்த்தையை விதைச்சாலும் நாம தான் திருப்பி திருப்பி என்ன செய்யறோம், விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க போனா 1 மாசத்துல இன்னொருத்தர் வந்திருப்பாரு, இன்னொரு மாசத்துல நல்லா ஆடி பாடி குதிக்கிற ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சிருப்பாரு, வந்திருப்பாரு. வருஷம் வருஷம் புது மனுஷன் நினைச்சாங்க காண்பிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன கேட்கிறோம்னே தெரியாது. அல்லேலூயா சோத்திரம் போட்டு கடைசியாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்கேயும் ஒண்ணும் தெரியாது இல்லையா. இன்னைக்கு ஜனங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஏதோ உற்சாகப்படுத்தி விட வேண்டும், ஏதோ புதிய ஒரு காரியத்தை என்ன செஞ்சிடணும் சொல்லிவிட வேண்டும். நம்ம போதகர் இப்படி சொல்லலையே, இவர் வித்தியாசமா சொல்றாரு அப்படின்னா அங்க இருக்கிறது தான் நிச்சயம் சொல்ல முடியும் இல்லையா. வசனத்தை கலப்பா நினைச்சு கூடதான் பிரசங்கம் பண்ண கூடாது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களா நல்ல நிலமா? கொஞ்சம் கையை தூக்கி காமிங்களா, யாரெல்லாம் நல்ல நிலமா இருக்கீங்க இல்லையா. ஆமா, ஒருத்தர் ஃபேமிலியாவே தூக்கி காட்டுறாங்க, தூங்குறானா படுத்துட்டானு தெரியல இல்லையா. ஆனா சிலருக்கு நான் இன்னும் நல்ல நிலமா ஆகல, உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி நீங்க என்ன நினைக்கீங்கன்னா, நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையை சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா you have to change yourselves. நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கட்டாயம் செய்யணும் வேணும். நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கேன், நான் நல்லவா இல்ல, நான் நல்லவன் இல்ல, நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் அப்படி இருந்துடக்கூடாது. பரிதபிக்கப்பட்ட ஜனமா என்ன செஞ்சிரும், மாறி கொடுப்போம் இல்லையா. எனவே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நல்ல நிலத்தில் விழுந்த விதை என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்குமே என்றால், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காணப்படுமே என்றால், உங்கள் இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சையோடு காத்திருக்குமே என்றால், நீங்கள் பலன் கொடுக்கிற ஒரு நபராய் மாறிவிடுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எரேமியா தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார். இருதயமாகிய நிலம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இனி காலம் செல்லாது, இதுவே ரட்சணிய நாள், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, எந்த காலம் வந்தாலும் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னா, அப்படிலாம் நாங்க சொன்னா ஆண்டவர் அப்படிலாம் நினைச்ச மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீங்க கர்த்தருக்கு முன்பதாக சரியாய் காணப்பட்டால், உங்கள் இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாய் காணப்பட்டால், கர்த்தர் உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்த இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா. ஏன்னா நிலத்துல எதை எடுக்கீங்களோ அதுல முதல் பலன் ஆலயத்திற்கும் ஊழிய காரணம் இல்லையா. ஆமா இல்லையா. அப்படி ஒரு இருதயம் உங்கள்கிட்ட என்ன செய்து இருக்குது. ஆனா இதை விட இது நல்லது, இது நல்லது. நாங்களும் உங்களுக்காக என்ன செய்வோம், சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரே இந்த ஜனங்களை என்ன செய்யும், ஆசீர்வதியும்.
சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதை விட என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நன்றாய் என்ன செய்வாராம்? நடத்தி விடுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நான் ஆதி திருச்சபையிலே அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்பட்டபடியினாலே, அவர்கள் பிதாவின் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தபடியினாலே, ஆண்டவர் அவர்களை தம்முடைய ஆவியினாலே அளவில்லாமல் நிரப்பினார். அவர்கள் தேவனோடு கூட அமர்ந்திருக்க கற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வித்தியாசமா தான் பிரசங்கம் பண்றாங்க. நீங்க எப்படிப்பட்ட பிரசங்கம் கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிரசங்கம் கேட்டா ஒரு மாற்றம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, இருக்கணும் இல்லையா? மாற்றம் என்ன செய்யணும்? இருக்கணும், கட்டாயம் இருக்கணும் இல்லையா? நான் நேற்றைய தினத்தில் ஒரு பிரசங்கத்தை யூடியூப்ல பார்த்தேன். அவங்க பிப்ளிக்கலாவே ரொம்ப தப்பான ஒரு உபதேசம் நினைச்சாங்க பண்ணுகிறார். தவறான ஒரு உபதேசம். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நாம எதிர்த்து அவருக்கு என்ன செஞ்சிருவோம்? வசனத்தை போட்டு விட்டுருவோமா அப்படின்னு பார்த்தேன். ஆனா ஏற்கனவே யூடியூப்ல நிறைய வசனத்தை சொல்லி சொல்லி ஏற்பட சண்டை நடக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்ம வசனத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அந்த வசனம் என்னோடு கூட பேசணும் அப்படின்னா நான் அமைதியா உட்காந்துட்டேன். இல்லை என்றால் நானும் என் பங்குக்கு என்ன செஞ்சிருப்பேன்? நிறைய வசனங்கள் எடுத்து யூ ஆர் ராங், யூ ஆர் இன் ராங் டாக்ட்ரின் அப்படின்னு சவுண்டா என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லியிருப்பேன். ஆனா கர்த்தர் அதை அனுமதிக்கவில்லை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக விதமான உபதேசங்கள் வந்து கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்திலே நான் கர்த்தரோடு கூட இருக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பும்படியாய் என்னுடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களுக்கு போதித்து உங்களை நன்றா என்ன செய்வாரா? நடத்தி விடுவாராம். ஆமென், அல்லேலூயா. அதனால என்னையா எப்ப பார்த்தாலும் ஒண்ணு பரிசுத்த ஆவிங்க, இல்லாட்டா இருதயங்க, இல்லாட்டா வேற என்ன பிரச்சனை? ஆலயம் சொல்றீங்க, இல்லாட்டா செவன்னு சொல்றீங்க. ஏதோ ஒரு டாபிக்கை வச்சு எங்களை என்ன செய்றீங்க? சம்மட்டி மாதிரி என்ன செய்றீங்க? அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சிலர் நினைக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய ஆவியானுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விடுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அதாவது ஆராதனைன்னா சபைக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனம் வரணும். எங்க இருந்து வரணும்? உங்ககிட்ட இருந்து தீர்க்க தரிசனம் நினைச்சணும், ஆவியில நிரம்பி நினைச்சணும் வரணும். அப்படி ஒன்னையும் காணும் இல்லையா? அப்படி நாம மாறிவிட வேண்டும். அப்படி நாம என்ன செய்யணும்னா மாறிவிட வேண்டும். எனவே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. இல்லையா? நம்ம இருதயம் இன்னும் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்படட்டா நாம நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? பொல்லாப்பற கழுவ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லது என்னை நான் கர்த்தருக்கு ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அது நீங்க தான் உங்களை ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? நீங்க தான் உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறார், மாடு தன் முன்னணையை சொல்லுங்க அறியும், மாடு தன் முன்னணையை அறியும். நான் இருந்த கிராமத்தில் ஒரு 2ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்தேன். அங்கே பொன்னாடார் அப்படின்னு ஒரு ஃபேமிலி உண்டு, மிகப்பெரிய ஃபேமிலி. 7 ஏர்மாடுகள் உண்டு. 7 ஏர்மாடுகள் மொத்தம் எத்தனை? 14 மாடுகள், காளை மாடு இல்லையா உண்டு. அது வரிசையா அப்படியே நிலத்துல போய் என்ன செய்வாங்க?
விடுவார்கள். வந்து அந்த வண்டியில இருந்து அதை அப்படியே அந்த மோக்காவில இருந்து அவிழ்த்து விடுவாங்க. அது நேரம் எங்க போயிடும்? அது போற வழியில ஒரு பெரிய உரல்ல தண்ணி இருக்கும், பருத்தி கொட்டை ஆட்டி தண்ணி இருக்கும். அதை அப்படியே குடிச்சுட்டு நேரம் எங்க போயிடும்? அது கட்டுற இடத்துக்கு என்ன செஞ்சிடும்? இதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், மாடு தன் முன்னணையை அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனம்னா யாரு? கர்த்தருடைய ஜனம். நாம தான் இல்லையா? என் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். வேதனையோடு சொல்றாரு. அது தீர்க்கதரிசியினுடைய கடமை இல்லையா? சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. காதுள்ளவன் சொல்லுங்க. காதே இல்லாத மயில இருக்கீங்க இல்லையா? காதுள்ளவன் கேட்க கடவன் இல்லையா? இப்ப வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னுடைய இருதயம் பொல்லாப்பர கழுவப்பட வேண்டுமே என்றால் என்னை நானே கர்த்தருக்கு ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, என்னை நானே கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் என்னை கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நீர் என் பாவங்களவே என்னை கழுவும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கழுவுகிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதான்? கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் மாறிவிடுகிறது. இதை எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இடிக்கப்பட்ட பலிபீடம் என்று சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதான்? இடிக்கப்பட்ட பலிபீடம். பலவிதமான காரியத்தினாலே இடிக்கப்பட்ட பலிபீடமாய் காணப்படுகிறது. எனவே அந்த பலிபீடம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எலியா இடிக்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த பலிபீடத்தின் மீது கர்த்தருடைய அக்கினி இறங்கிற்று. அநேகர் அதை கண்டார்கள், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருதயம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு என் இருதயம் கர்த்தருக்கேற்ற ஒரு இருதயமாய் காணப்படுகிறதா, அல்லது என்னுடைய இருதயம் இன்னும் தரிசு நிலம் போன்று பலவிதமான காரியங்களை உள்ளே கொண்டு காணப்படுகிறதா? சற்று நாம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். நீங்க தான் கொடுக்கணும். ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? உங்களை கழுவி சுத்திகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து என்னுடைய இருதயத்திலே காணப்படுகிற வேண்டாத காரியங்களை எடுத்து விட்டு ஆவியானவர் நம்மோடு கூட வந்து தங்கியிருக்கும்படியான அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் எரேமியா தீர்க்கன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் தரிசு நிலமாகி இருதயத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய நன்மைகளை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறது? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய சமூகத்தை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவரே என்னை கழுவும் என்று கேட்போம். அவர் நம்மை கழுவுவார். நாம் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜனமாய் மாறி விடுவோம். அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தமான இருதயம் நமக்குள்ளே காணப்படுகின்ற பொழுது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நன்றாய் வழிநடத்த, நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென், ஆமென்.